விஜய், பார்வதி மற்றும் கமருதீன் இவங்களோட ரிலேஷன்ஷிப் குறித்து கமருதீனோட அக்கா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா ஒரு சில விஷயங்கள் பிக் பாஸ் வீட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் ப்ரீ டாஸ்க்ல நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தபடியே விஜய், பார்வதியோட ஃபேமிலி மெம்பர்ஸும், கமருதீனோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரே நாள்ல தான் வந்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, விஜய், பார்வதியோட அம்மா மார்னிங்கே வந்துட்டாங்க. மதியானம் போல பார்த்தீங்கன்னா, கமருதீனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. குறிப்பா கமருதீனோட ஃப்ரெண்டும் அவங்க அக்காவும் வந்திருந்தாங்க. அதில கமருதீனோட அக்கா உள்ள வரும்போது பார்வதி போயிட்டு வாங்க அக்கா அப்படிங்கிற மாரி கூப்பிட்டுருந்தாங்க. அப்பவே சிம்பாலிக்கா அக்கா அப்படிங்கிற மாரி கமருதீனோட அக்கா வந்து கலாய்ச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த தான் மறுபடியும் கமருதீன கூட்டிட்டு போயிட்டுமே அவங்க தனியா பேசியிருந்தாங்க. அதாவது, "நீ ரொம்ப சூப்பரா இருந்துட்டு இருக்க. கோவத்த மட்டும் நீ கொஞ்சம் கட்டுப்படுத்து. ஏன்னா டக்குன்னு கோவப்படுறப்ப நீ ட்ரிகர் ஆகி வேர்ட்ஸ விட்டுர்ற. அதனாலேயே உன் சைடு இருக்க பாயிண்ட்ஸ்ங்கிறது வந்து டோட்டலா போயிருது. கோவம் மட்டும் படாத. பிசிக்கல் டாஸ்க் ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்க. இன்னும் சூப்பரா பண்ணு. டிக்கெட் டூ ஃபினாலேவ வின் பண்ற வழிய பாரு. அதே நேரம் இந்த இடம் வந்து உன்னோட லைஃப சூஸ் பண்றதுக்கான இடம் கிடையாது. உன்னோட இன்னொரு லைஃப சூஸ் பண்ணணும். அதாவது உன்னோட கோல நோக்கி போறதுக்கான இடம் தான் இது. அத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. நான் உள்ள வரும்போதே பார்வதி என்ன பார்த்து அக்கா அப்படின்னா, நான் வந்து அக்காவா அப்படின்னு சொல்லி சரிம்மா தங்கச்சி அப்படின்னு சொன்னேன். தங்கச்சி, தங்கச்சி புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதாவது, நான் அவள தங்கச்சியா தான் பார்க்குறேன். நீயும் அவள அப்படிதான் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி இன்டைரக்ட்டா அவங்களோட காதலுக்கு கமருதீனோட அக்கா வந்து நோ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு ட்விஸ்ட்ட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்வதியோட அம்மா தான் கோவப்படுவாங்கன்னு நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க ரொம்பவே கூலா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதே நேரம் கமருதீனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அதுக்கு டோட்டலி அகைன்ஸ்ட்டா இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்ப தான் பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கமருதீனுக்கு அவங்க அக்கா தான் எல்லாமே. அவங்களே இப்படி சொல்ட்டாங்க. இதுக்கப்புறமா அவரு பார்வதிய எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு? எப்படி அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ண போறாரு? அப்படிங்கிறத போக போக தான் தெரியும். இப்ப 24 மணி நேரமும் அவங்க 2 ஃபேமிலியும் இருக்க போறதுனால, கண்டிப்பா ஏதாவது ஒரு கிளாஷ் நடுவுல நடக்கும் அப்படிங்கிற மாரி நான் நெனைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க? வேற என்ன நடந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகையான ராஷ்மிகா மந்தனா அவர்கள் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல, "இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த வருஷமா அமைஞ்சிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தோட ஆண்டின் தொடக்கத்திலேயே சாவா அப்படிங்கிற ஹிந்தி படம் பண்ணியிருந்தேன். அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று பல கோடி வசூல் பண்ணியிருந்துச்சு. அதே மாரி இறுதியில த கேர்ள் ஃபிரெண்ட் படம் ரசிகர்கள் மத்தியில எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பேர வாங்கி குடுத்துருக்கு. உண்மையிலேயே இந்த 2 படங்களும் எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைய குடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆண்டு போலவே அடுத்த ஆண்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப கிளியர். அடுத்தடுத்த வருஷங்கள் இது மாரியும் இருக்கலாம். இத விட சூப்பராவும் இருக்கலாம். இல்ல இத விட டல்லாவும் இருக்கலாம். ஆனா உழைப்புங்கிறத மட்டும் எப்போதும் விட்டுறவே கூடாது. தொடர்ந்து கடினமா உழைக்கணும். மக்கள என்டர்டெயின் பண்ணணும். நல்ல கதைகள அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப முனைப்போட இருக்கேன். அத செயல்படுத்துவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ராஷ்மிகா பண்ணியிருந்த கேர்ள் ஃபிரெண்ட் படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கன்டென்ட் ஓரியன்டாவுமே. இதே மாரி அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க கேர்ள் ஃபிரெண்ட் படம் பார்த்தீங்களா? படம் எப்படி இருந்துச்சு? அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.